எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா சேமியாவும் எண்ணெய் கத்திரிக்காய் எக் கிரேவி பண்ண போறேன். எப்படி பண்றது பின்ன எள்ளு சீரகம் போட்டுக்கலாம். இது 3 தான் வறுக்க வேண்டியது. இந்த தக்காளி வெங்காயம் அப்படியே அரைக்கணும். வெங்காயம் ஒரு தக்காளி இந்த வறுத்து வச்சையிலே சீரகம் கலக்காய் எள்ளு சீரகம் போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, ஸ்பூன் தனியா பொடி, ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சோம் அதை போட்டுக்கலாம். இது கலக்காய் மசாலாலாம் போட்டாச்சு. நல்லா கொதிக்கிட்டு இப்போ கொஞ்சம் புளி ஊற்றிக்கணும். இப்போ நல்லா உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் அது நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி மீடியாக பிரிஞ்சுக்கலாம். வச்சிடலாம். இப்போ ஈஸியாகிடும். அதுக்கு மேலே இன்னொரு எண்ணெய் வச்சிடலாம். இப்படி இன்னொன்று வச்சிடலாம். இப்போ இது வச்சுட்டோம்னா ஒன்று மேலே ஒன்று நம்மளுக்கு ஈஸியாக. தக்காளி இது ஒரு பாதி கப்பு ட்ரை கோகோனட்டு போட்டால் நல்லா ஒன்றும் இல்லை. சும்மா அப்படி எண்ணெயில் போட்டு ஸ்பூன் மிளகா 2 ஸ்பூன் போட்டாங்க. கார் கொஞ்சம் மஞ்சள், ஒரு ஸ்பூன் தனியா பொடி, இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம எக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு.